தமிழ்நாடு அரசு எவ்வளோ ஆதார விலைக்கு மேலே அதிகமாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 156 ஒரு குவிண்டலுக்கு கொடுக்குது. அதாவது 100 கிலோ நெல் மூட்டைக்கு அவங்க கொடுக்கறது வந்து ரூ. 156. உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறது ரொம்ப ஹையஸ்ட் நெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து 2025 26 எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத அவங்களே வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 192 லட்சம் டன்கள் வந்து உத்தரப்பிரதேசமும், அதுக்கு அடுத்து தெலுங்கானா வந்து 183 லட்சம் டன்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒடிசா எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ரூ. 800 ஒரு குவிண்டலுக்கு கொடுக்குது. குஜராத் 70%, தமிழ்நாடு ராஜஸ்தானும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. மொத்தமாக நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய வேர்க்கடலையின் அளவு வந்து 1.13 மில்லியன் USD. ஹாய், லெட்ஸ் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அங்கிருந்து ஒரு கடிதம் வந்ததாகவும், அந்த கடிதத்தில் நெல்லுக்கு கொடுக்கப்படுகிற ஆதார விலைக்கு மேலாக கொடுக்கப்படுகிற ஊக்கத்தொகை, அந்த பணத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதுக்கப்புறமா இல்லை, நாங்கள் வந்து அந்த கடிதத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர் வெளியிடட்டும் அப்படின்னு சொன்னார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இது எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிய கடிதம் தான், இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது, இந்த கடிதத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் நெல்லுக்கான ஆதார விலைக்கு மேலே கொடுக்குற பணத்தை நிறுத்துங்க. ஏன்னா நெல் வந்து நிறைய இடுபொருள்களையும் நிறைய தண்ணியும் எடுத்துக்கிற பயிர், அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் நல்லதில்லை. அதனால் அதை நிறுத்திட்டு நமக்கு தேவையான பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துகளை உற்பத்தி செய்யணும். ஏன் நிறுத்த சொல்கிறோன்னா, நெல்லும் சரி கோதுமையும் சரி தேவையான அளவை விட 3 மடங்கு அதிகமாகவே நம்மளுடைய சேமிப்புகளில் இருக்குது. அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சேமிப்புக்கு மேலே 3 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால நிறுத்த சொல்கிறோம். போன வருஷம் பம்பர் விளைச்சல் வந்தது, அதாவது நிறைய விளைச்சல் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா அப்படின்னா நிச்சயமா உண்மைதான். அப்போனா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தவறா அப்படின்னா இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு எவ்வளோ ஆதார விலைக்கு மேலே அதிகமாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 156 ஒரு குவிண்டலுக்கு கொடுக்குது. அதாவது 100 கிலோ நெல் மூட்டைக்கு அவங்க கொடுக்கறது வந்து ரூ. 156. அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 1.56 ரூபாய்கள், 1.5 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில். அது ஒரு ரூபாய் 56 காசுகள் மட்டும்தான் ஒரு கிலோவுக்கு அதிகமாக கொடுக்குது. அதை தான் இவங்க இப்போ நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிலோவுக்கு 1.56 ரூபாய்கள் குறைக்கிறதுனால நம்மளுடைய வேளாண் மக்கள்லாம் உடனடியாக நெல் பயிர் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து உடனடியாக நீங்கள் சொல்கிற கணக்குப்படி அவங்க எண்ணெய் வித்துகள் பயிர் பண்ணுறதுக்கோ அல்லது மற்ற தானியங்களை பயிர் பண்ணுறதுக்கோ பருப்பு வகைகளை பயிர் பண்ணுறதுக்கோ போயிடுவாங்க அப்படின்னு நம்புறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு நிச்சயமாக புரியவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, நீ உங்ககிட்ட இருக்கிறத வந்து பிடுங்க மாட்டேன், அது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே நான் ஒன்று கொடுக்குறேன், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பாருங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ வந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா உனக்கு இந்த அளவுக்கு சம்பளம் அதிகமாக தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து குடும்பம் மொத்தமாக அங்கே மாற முடியுமா மாற முடியாதா, அங்கே போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா, அங்கே போனால் எந்த அளவுக்கு செலவு வரும், அந்த செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சரி இந்த அளவுக்கு பணம் இருந்தால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. அப்படி இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலவங்க முடிவெடுத்துக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த கம்பெனி வந்து நான் சொல்கிறேன் நீ போய் தான் ஆகணும், இல்லைன்னா உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன், என்ன பண்ணுவாங்க, உள்ளூர்லேயே இன்னொரு கம்பெனியை பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவோம். அதான் பண்ணுவாங்க யாராவது. குறைந்தபட்ச பணம், அந்த பணத்தை நிறுத்தினீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிச்சயமாக அவங்க ஏதோ நினச்சி சொல்ல போய் அது உண்மை இல்லை அப்படிங்க தெரிஞ்ச உடனே நான் நல்லதுக்கு தான் சொன்னேன், தமிழ்நாடு அரசு வந்து எப்பயுமே பிரச்சனையை உண்டு பண்ணுறது தான் திமுகவோட வேலை, அந்த மாதிரிலாம் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேளாண் வளர்ச்சிக்கான திட்டத்தில் உங்களுக்கு 10,000 கோடி அதிகமாக இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 35,000 கோடியிலேருந்து 45,661 கோடி ரூபாய்கள் வந்து வேளாண் வளர்ச்சிக்காக நிதியாக அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக 12.5 கோடி ரூபாய் நீங்கள் வழக்கமாக பயிர் பண்ணிட்டு இருக்கிற நெல்லிலிருந்தும் கரும்பிலிருந்தும் மாறி வர விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. முக்கியமாக இடுபொருள்கள், அதுக்கப்புறம் விதைகள், தரமான விதைகள், இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்காக விதைகள் உற்பத்தி பண்றதுக்கான குழுக்களை உருவாக்குறது, இப்படி நிறைய திட்டங்களை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தெரிஞ்சுக்கணும். ஆதார விலையை நிர்ணயிக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மத்திய அரசாங்கம். அவங்க சென்ற ஆண்டு 2023-24க்கும் 2024-25
ஆண்டுக்கும் இடையில, சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில நெல்லுக்கான ஆதார விலையை வந்து 5.4% அதிகமாக்கி கொடுத்திருக்காங்க. 2 இதுக்குமே, சாதாரண வகை நெல்லுக்கும் சரி, ரொம்ப நல்ல வகை நெல்லுக்கும் 2த்துக்கும் 5.4, 5.3 உயர்த்தி கொடுத்திருக்காங்க. சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, இப்படி நிறைய பயிர்களுக்கு அதிகமாக்கி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே 6, 5.4 அப்படிதான் இருக்கு. ஆனா கேழ்வரகுக்கு மட்டும் 11.5% ஆதார விலையை அதிகமாக்கி கொடுத்திருக்காங்க. ஏன்னா கேழ்வரகின் உற்பத்தி தேவை அப்படிங்கிறதுனால. இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் நிச்சயம். அப்போ இவங்க வந்து மற்றதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, நமக்கு வந்து நெல்லும் கோதுமையும் நிறையவே வந்துருச்சு, அதனால அது தேவையில்லை, நம்ம மக்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன்ல இருக்காங்க, சத்துணவு பத்தாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக தேவையான பருப்பு வகைகள் தேவை, நம்ம பருப்பு வகைகள் அதிகமாக பயிரிடுறதுக்காக விவசாயிகளை அந்த பக்கம் நகர்த்தணும், அதுக்காக தான் நான் அவங்கள நெல்லுக்காக ஆதார விலைக்கு மேலே கொடுக்குற ஊக்கத்தொகையை கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்போனா இவங்க இப்போ ராகிக்கு எப்படி, கேழ்வரகுக்கு எப்படி வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்த்திருக்காங்களோ, 11.5% உயர்த்திருக்காங்களோ, அப்படி எல்லாத்துக்கும் உயர்த்திருக்கணும் இல்லையா? அதுதான் இல்லை. துவரம்பருப்புக்கு ஓரளவுக்கு 7.9%, அது கிட்டத்தட்ட 8% அளவுக்கு உயர்த்திருக்காங்க. ஆனா மூங் தால் அப்படின்னு சொல்ற பாசிப்பருப்புக்கு வந்து 1.4% தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா பருப்பு இல்லையா என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது உரட் தால் அப்படிங்கிற நம்மளுடைய உளுத்தம் பருப்பு, அதுக்கு வந்து 6.5% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட நெல்லுக்கும் இதுக்கும் 1% தான் வித்தியாசம். இப்போ நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இறக்குமதி பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய 50% எண்ணெய் உற்பத்தி வந்து வெளிநாட்டில் இருந்தா நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா எண்ணெய் வித்துகளுக்கான ஆதார விலையை நிறைய உயர்த்தி இருக்கணும்ல, அப்படி பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. வேர்க்கடலைக்கு வந்து 6.4 தான் உயர்த்திருக்காங்க. ஆனால் வந்து சூரியகாந்தி விதைகளுக்கு வந்து 7.7% உயர்த்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி எள்ளுக்கும் வந்து 7.3% உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நைஜர் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து அதுக்கும் வந்து 12.7% உயர்த்திருக்காங்க. மற்றதெல்லாம் அப்படியே. ஆனால் அதே மாதிரி இவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோதுமைக்கும் 6.6% ஏற்றிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இந்த நைஜர் சீட் அப்படிங்கிறதுக்கும் கேழ்வரகுக்கும் மட்டும்தான் 11.5, 12.7% உயர்த்திருக்காங்க. இவங்களே இப்படி தான் போன வருஷம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும், நம்ம மற்ற மாநிலங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கலாம் வேறு விஷயம், நம்ம உடனடியாக ரியாக்ட் பண்ணிடுறது, இல்லை உடனடியாக எந்த விஷயம் நடந்தாலும் அதை உடனே இது நல்லதா கெட்டதா, நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு உடனே அதை பற்றி ஆராய்ந்து அதுக்கான எதிர்வினை ஆற்றுறதுங்க தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப வேகமாக நடந்துட்டு தான் இருக்கிற ஒரு மாநிலம் எல்லா விஷயங்களுக்கும். அப்படிதான் இதையும் உடனடியாக நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கான பதிலை சொல்லிட்டார். இப்போ இவங்களே இவ்வளோ ஏற்றி கொடுக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஆதார விலைக்கு மேலே கொடுக்குற உதவித்தொகையை மட்டும் குறைக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பாருங்க. அப்புறம் யாரெல்லாம் ரொம்ப அதிகமான நெல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதில் ரொம்ப நல்லதாக இருக்கும். என்னன்னா உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் நெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து 2025 26 எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத அவங்களே வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 192 லட்சம் டன்கள் வந்து உத்தரப்பிரதேசமும், அதுக்கு அடுத்து தெலுங்கானா வந்து 183 லட்சம் டன்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து பஞ்சாப் 127 லட்சம் டன்கள், வெஸ்ட் பெங்கால் 119 லட்சம் டன்கள், மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 டன்கள், 99.8 டன்கள், தமிழ்நாடு 67 டன்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 67 டன்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற தமிழ்நாட்டில் சப்சிடி கொடுக்கறத நிறுத்த சொல்லியிருக்காங்க. சரி, மற்றவங்களாம் கொடுக்கலையானா உத்தரப்பிரதேசம் கொடுக்கல. அவங்க இந்த வருஷம் ரொம்ப நிறைய நெல்லை கொள்முதல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நெல் வந்துட்டு அரவை ஆலைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 1% ஈட்டுத்தொகை மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க முன்னேற்றணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஒடிசா எவ்வளவு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதே 800 ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு கொடுக்குது. அப்ப அவங்களையும் நிறுத்த சொல்லியிருக்காங்களா என்ன, அவங்க ஒடிசா எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறதுல அந்த கவர்மெண்ட் தான் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. சத்தீஸ்கர் வந்து 9,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க. கேரளா வந்து இன்னும் சூப்பர் 631 ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுடைய மாநிலங்களும் வேற வேற மாதிரியாக கொடுக்குறாங்க, ஒரு சில மாநிலங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த மாநில அரசுகள் முடிவெடுக்கிற விஷயம். இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த நெல் உற்பத்தியை மட்டும்தான் அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. எண்ணெய் வித்துகள் எது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையை ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத். அதுதான் இந்தியாவும் உற்பத்தி பண்ணுறதுல பாதி அளவுக்கு இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க.
பண்றாங்க. அதனால குஜராத் தான் அதிகமான வேர்க்கடலையை உற்பத்தி பண்ணாங்க. அவங்க வந்து 60 லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி பண்றாங்க. அதுக்கடுத்து ராஜஸ்தான் 30 டன்கள் கிட்டத்தட்ட பண்றாங்க. தமிழ்நாடு வந்து 8.5 டன்கள் ப்ரொடியூஸ் பண்றோம். தமிழ்நாடு அதுலயும் 3வது இடத்துல இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் வித்துக்களை பயிரே பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது நிச்சயமா. சூரியகாந்தியும் நம்ம ஓரளவுக்கு பயிர் பண்றோம். அப்போ எண்ணெய் வித்துகள் நமக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு பயிர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேட்ச் இருக்கு. என்னன்னா வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மானாவாரி பயிரா தான் 83% மானாவாரி பயிரா தான் போட்டிருக்கோம். அதாவது மழை பெஞ்சா அதுல வரக்கூடிய விளைச்சல் அப்படியான ஒரு இடங்கள்ல தான் வேர்க்கடலை அதிகமாக விளைவிக்கப்படுது. ஒரு காலத்துல எல்லாம் வழாக்கார் மாவட்டத்துல நிலத்தடி நீரை வந்து எடுக்க முடியாது, ரொம்ப ஆழமான கிணறுகள் வச்சு அதுக்கப்புறமா மோட்டர் வச்சு தண்ணியெல்லாம் எடுக்க முடியாத மாதிரி காலகட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான பயிரா இருந்தது வந்து மானாவாரி வேர்க்கடலை தான். அந்த வேர்க்கடலையோடைய பணம் வந்து அந்த நேரத்துல கார்த்திகை தீபம் நடக்கிறதா திருவண்ணாமலை வந்து ஃபேமஸா கார்த்திகை தீபம் நடக்குது. எல்லா ஊர்களையும் திருவிழாக்கள் அந்தந்த புவி சார்ந்த இடத்துல எந்த விளைச்சல் வருதோ அதை பொறுத்து தான் நடக்கும். திருவண்ணாமலை அப்படிதான் கார்த்திகை தீபம் ஒரு காலத்துல ஃபேமஸான விஷயம். இப்பயும் திருவண்ணாமலையும் வடார்காடு மாவட்டங்களும் அப்புறம் மற்ற மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து வறட்சி இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து வேர்க்கடலைங்கிறது ஒரு முக்கியமான பயிரா இருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துல மழை வந்ததுன்னு வச்சுக்கீங்களா, வேர்க்கடலை மொத்தமா வீணா போயிடும். இப்போ எண்ணெய் வித்துகள் இங்க வந்து நம்ம உற்பத்தி பண்றதுல முக்கியமா இடம் வகிக்கிறது வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலை மொத்தமா நம்ம வந்து எண்ணெய்க்கு பயன்படுத்துறோமா அல்லது இங்கேயே உள்நாட்டு உணவு சார்ந்த விஷயங்களுக்கு உணவு உட்கொள்வதற்கு பயன்படுத்துறோமா, சமையல்ல பயன்படுத்துறோமா, அப்படியே சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறோம்னா அதுதான் இல்லை. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 70% வேர்க்கடலைய குஜராத் வந்து ஏற்றுமதி பண்ணுது. எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் 70%, தமிழ்நாடு ராஜஸ்தானும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க. மொத்தமா நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய வேர்க்கடலையின் அளவு வந்து 1.13 மில்லியன் USD. இந்த அளவுக்கு அதிகமான வேர்க்கடலையை வெளியில அனுப்புறோம். இப்போ நமக்கே இங்க வந்து எண்ணெய் உற்பத்தி கம்மியா இருக்கு அப்படின்னா நாம ஏன் வேர்க்கடலையை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப எண்ணெய் இறக்குமதி பண்றோம், ஆனா இங்க இந்த வேர்க்கடலையை ஏற்றுமதி பண்றோம். உங்களுக்கு அந்த அளவுக்கு வேர்க்கடலையோட தேவை இங்க இருந்ததுன்னா ஏற்றுமதியை நிறுத்தலாம். 70% வேர்க்கடலையை வந்து ஏற்றுமதி பண்றாங்க குஜராத்ல இருந்து. அதை நிறுத்தல. நீங்க அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதி அதுல இந்த 156 ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு குறைங்க அப்படின்னு சொல்றதுனால மாற்றம் நடந்துட போறது கிடையாது. நன்றி.